பிபிசிஎஸ் 186லிருந்து மன அழுத்தத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். மேனேஜிங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். மன அழுத்தத்தை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறது தான் இன்னையோட தலைப்பு. இதுல நம்ம பிளாக் 1 பார்க்க போறோம். பிளாக் 1ல இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னன்னு பார்த்தா, இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மன அழுத்தத்தின் அறிமுகம். இது முதல் தலைப்பா இருக்கும். இரண்டாவது தலைப்பு மாடல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நம்ம பார்க்க போறோம், மற்றும் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தின் விளைவுகள் என்னவா இருக்குங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நம்ம மன அழுத்தம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மன அழுத்தம் என்பது ஒரு லாட்டின் வார்த்தைன்னு சொல்றாங்க. இந்த லாட்டின் வார்த்தையில ட்ரா டைட்ங்கிறது தான் மன அழுத்தத்துக்கு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டெஃபினேஷன். ட்ரா டைட் என்றால் டைட் என்றால் என்ன? இறுக்கம். ஸோ மன அழுத்தம் நம்ம உணரும் பொழுது கண்டிப்பா நம்ம உடலாகட்டும், நம்ம மனதாகட்டும், நம்மளுடைய நடவடிக்கையாகட்டும், இது எல்லாத்துலயுமே ஒரு விதமான இறுக்கம் காணப்படுது. அதுதான் மன அழுத்தம்னு சொல்றாங்க. டு ட்ரா டைட்ங்கிறது லாட்டின் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அர்த்தம். இந்த மன அழுத்தம் என்கிற வார்த்தையை நம்ம அன்றாடம் பயன்படுத்துறோம். காமன்லி யூஸ்டு டேர்ம் இல்லையா இந்த மன அழுத்தம் என்பது. நம்ம பள்ளியில, பணியிடத்துல மற்றும் அன்றாட வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நம்ம மன அழுத்தத்தை பயன்படுத்துறோம். படிக்கும் பொழுது மன அழுத்தமாக இருக்கிறது, இல்ல வேலை செய்யும் பொழுது மன அழுத்தமாக இருக்கிறது, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம இருக்கும் பொழுது மன அழுத்தமாக இருக்கிறதுன்னு குறிப்பிடுவோம். இது ரொம்ப அதிகமா காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாகிவிட்டது இந்த மன அழுத்தம் என்பது. மன அழுத்தத்தின் வரைமுறை பார்ப்போம், அதாவது அதோடைய டெஃபினேஷன் பார்ப்போம். மன அழுத்தத்திற்கு ஹான்ஸ் சைலி என்பவர் ரொம்ப அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. மிக அதிகமா அவரு வேலை செய்திருக்கிறாரு மன அழுத்த துறையில. இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, மன அழுத்தம் என்பது நம்மளுடைய உடலினுடைய ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது உடல் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு ஹான்ஸ் சைலி அவர்கள் சொல்றாரு. இதோட சேர்த்து மற்றும் பலர் சொல்லியிருக்காங்க. பாம் மற்றும் பலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன அழுத்தம் என்பது நம்மளுடைய சுற்றுச்சூழல் அல்லது அத சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஒரு விசை. இந்த விசை நம்மளுடைய வெல்பீயிங், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை தடை போடுது. இதுதான் மன அழுத்தத்திற்கு பாம் மற்றும் பலர் கூறியிருக்கிறார்கள். இதோட சேர்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தை குறிப்பிட்டு. நம்ம மன அழுத்தத்தினுடைய நேச்சர், அதாவது அதனுடைய இயல்பு என்னங்கிறத இப்ப புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். மன அழுத்தத்தை சால்ட் அண்ட் பெப்பரோடைய உற்றிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உப்பு மற்றும் மிளகு போன்றது மன அழுத்தம்னு. இத வச்சு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உப்பு மற்றும் மிளகு நம்ம உணவுல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமோ அதே மாதிரி மன அழுத்தமும் ஒரு முக்கியமான விஷயம்தான். மன அழுத்தம் என்பது நம்ம எப்பவுமே ஒரு தேவையில்லாத விஷயமாவோ இல்ல ஒரு எதிர்மறையான விஷயமாவோ தான் எடுத்திருக்கோம். ஆனா சில இடங்கள்ல மன அழுத்தம் என்பது அவசியப்படும். ஒரு உதாரணம் பார்க்கும் பொழுது, பரீட்சைக்கு முந்தின நாள் நமக்கு மன அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பரீட்சைக்கு படிக்க முடியும். மன அழுத்தம் இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது தான் நாளைக்கு பரீட்சை, அதுல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம படிப்போம். மன அழுத்தம் இல்லை என்றால் நம்ம படிக்க மாட்டோம், ஒழுங்கா பெர்ஃபார்மும் பண்ண மாட்டோம். சில இடங்கள்ல மன அழுத்தம் என்பது மிக அவசியமாக இருக்கு. ஸோ உணவுல எப்படி உப்பும் மிளகும் ரொம்ப அவசியமா இருக்கோ, அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில மன அழுத்தம் என்பதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்ப இந்த மன அழுத்தத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதுமே மன அழுத்தம் என்பது நெகட்டிவாக இருக்காது. எப்பொழுதுமே மன அழுத்தம் என்பது எதிர்மறையான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மன அழுத்தத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கட்டம் வரைக்கும், ஒரு ஆப்டிமல் லெவல் வரைக்கும் மன அழுத்தம் அவசியம். ஆனா அந்த ஆப்டிமல் லெவல மன அழுத்தம் தாண்டிருச்சுன்னா அது நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் தான், எதிர்மறையான விஷயம் தான். ஒரு ஒரு அளவுக்கு நமக்கு மன அழுத்தம் இருக்கும் பொழுது அது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. பட் அதை தாண்டிருச்சுன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை அது டிக்ரீஸ் பண்ணும். உதாரணத்துக்கு, மன அழுத்தம் பரீட்சைக்கு முன்னாடி இருக்கும் பொழுது நம்ம படிப்போம். அதே பரீட்சையின் போது மன அழுத்தம் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா கையெல்லாம் படபடன்னு வரும், நம்மளுடைய இதய துடிப்பு அதிகமாகும், வேர்த்து கொட்டும், நம்மளால ஒழுங்கா பரீட்சை எழுத முடியாது. சோ ஒரு அளவு வரைக்கும், அந்த ஆப்டிமல் லெவல் வரைக்கும் மன அழுத்தம் உதவிகரமாக இருக்கிறது. அந்த ஆப்டிமல் லெவலை தாண்டிடுச்சுன்னா மன அழுத்தம் எதிர்மறையான விஷயம் தாங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இந்த மன அழுத்தத்தின் வகைகளை நம்ம புரிஞ்சுக்கணும், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு. ஸ்ட்ரெஸ்ல நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது, ஸ்ட்ரெஸ்ல என்ன டைப்ஸ் இருக்க போகுது. ஸ்ட்ரெஸ் என்பதே ஒரு எதிர்மறையான விஷயம் தான், ஒரு நெகட்டிவான விஷயம் தான் நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஸ்ட்ரெஸ்லயே நிறைய வகைகள் இருக்கு. இதுல இருக்கிறது யூ ஸ்ட்ரெஸ்,
மற்றும் நியூ ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ், ஹைப்பர் ஸ்ட்ரெஸ், ஹைப்போ ஸ்ட்ரெஸ். இப்போ 5 வகைகள் இருக்கு இல்லையா? இந்த யூ ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன நம்ம பார்ப்போம். யூ ஸ்ட்ரெஸ் என்றால் இது ஒரு நல்ல விதமான மன அழுத்தம். யூ ஸ்ட்ரெஸ்ல இப்போ உதாரணம் பார்த்த மாதிரி தான், பரீட்சைக்கு முந்தின நாள் யூ ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது இது ஒரு அவசியப்படுற ஒரு ஸ்ட்ரெஸ், நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸின் வகை. அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு ஒரு நல்லதை செய்யும், அதுதான் யூ ஸ்ட்ரெஸ். நமக்கு அந்த அழுத்தம் இருந்தா தான் நம்மளுடைய வேலையோ இல்ல நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸோ நம்ம சரியாக செய்வோம். அந்த அழுத்தம் இல்லைன்னா நம்ம ரொம்ப ரொம்ப அசால்ட்டா இருந்துருவோங்கிறது தான் இது யூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு அவசியம். அப்போ நல்ல மன அழுத்தம் என்பது யூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மற்றொரு பேர்னு நம்ம இங்க குறிப்பிடலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நியூ ஸ்ட்ரெஸ். இந்த நியூ ஸ்ட்ரெஸ் என்றால் இது ஒரு நல்ல வகையான மன அழுத்தமும் இல்லை, ஒரு தீய வகையான மன அழுத்தமும் இல்லை. நமக்கு ஹார்மும் பண்ணாது, ஹெல்ப்பும் பண்ணாதுங்கிறது தான் நியூ ஸ்ட்ரெஸ்ல வருது. இப்ப இந்த நியூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உதாரணம் பார்க்கும் பொழுது சில சமயங்கள்ல நமக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது ஒரு வகையான மன அழுத்தம். அதே நேரத்துல அந்த மன அழுத்தம் நம்மளை எந்த விதமான உதவியும் செய்யாது. அதுதான் நியூ ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்றோம். அது ஹார்மும் இல்லை, ஹெல்ப்பும் இல்லை, நியூ ஸ்ட்ரெஸ். அடுத்து டிஸ்ட்ரெஸ் பார்க்கும் பொழுது இந்த டிஸ்ட்ரெஸ் என்பது ஒரு எதிர்மறையான ஒரு மன அழுத்தம். இது ஒரு நெகட்டிவான ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இந்த டிஸ்ட்ரெஸ்ல என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப நம்மளோட ஒரு கட்டத்துக்கு மீறுதுன்னு சொல்றேன் இல்லையா, ஆப்டிமல் லெவலை மீறும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் டிஸ்ட்ரெஸ். இந்த டிஸ்ட்ரெஸ் என்பது ஒரு வகையான ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம இதை குறிப்பிடலாம். இந்த டிஸ்ட்ரெஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது இதுல ஒரு 2 வகையான டிஸ்ட்ரெஸ் நம்ம பார்க்கலாம். அக்யூட் டிஸ்ட்ரெஸ் மற்றும் கிரானிக். அக்யூட் என்றால் அது ரொம்ப இன்டென்ஸா இருக்கலாம், பட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருக்கும், ரொம்ப கம்மியான நேரத்துக்கு தான் இருக்கும், ரொம்ப குறுகிய காலத்துக்கு இருக்கிறது தான் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இதே கிரானிக் ஸ்ட்ரெஸ் என்றால் அது இன்டென்ஸாக இருக்கலாம், இன்டென்ஸாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ல அது ஒரு நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடிய மன அழுத்த வகை தான் கிரானிக் ஸ்ட்ரெஸ். அக்யூட் என்றால் குறுகிய காலத்துக்கு, குறைந்த காலத்திற்கு இருக்கக்கூடியது, மற்றும் கிரானிக் என்றால் நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்தின் வகைதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹைப்பர் ஸ்ட்ரெஸ். ஹைப்பர் ஸ்ட்ரெஸ் என்றால் அதிகபட்சமான, ரொம்ப ரொம்ப அதிகமான எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹைப்பர் ஸ்ட்ரெஸ். வார்த்தையிலேயே நமக்கு புரியுது, ஹைப்பர் என்றால் ரொம்ப அதிகமான அளவு இல்லையா. அப்போ ஹைப்பர் ஸ்ட்ரெஸ்ல ஒரு லெவலை தாண்டி ரொம்ப ரொம்ப அதிகமா எக்ஸசிவாக மன அழுத்தம் வரும்போது அதை ஹைப்பர் ஸ்ட்ரெஸ் என்று அழைப்பார்கள். மற்றும் ஹைப்போ ஸ்ட்ரெஸ், கடைசியா இருக்கக்கூடிய வகை ஹைப்போ ஸ்ட்ரெஸ். இந்த ஹைப்போ ஸ்ட்ரெஸ் என்றால் என்னன்னா, நம்மளுடைய மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது ஒரு மன அழுத்தம்னே நம்ம அதை குறிப்பிட முடியாது. ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் பொழுது அது நம்ம ஹைப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். கண்டிப்பா நமக்கு மன அழுத்தம் இருக்கும்போது நம்ம உடல்லையோ நம்மளுடைய நடவடிக்கையிலையோ நம்ம மனதளவுலையோ நமக்கு நிறைய அறிகுறிகள் தென்படும். அப்ப அந்த மாதிரியான அறிகுறிகள் எந்த வகையில இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம்னா, உடல் ரீதியான அறிகுறிகள் இருக்கலாம், நம்மளுடைய மன ரீதியான உளவியல் ரீதியான அறிகுறிகள் இருக்கலாம், மற்றும் நம்மளுடைய உணர்ச்சிகள்ல அறிகுறிகள் நம்ம பார்க்க முடியும். அதோட சேர்த்து நம்மளுடைய நடவடிக்கை அல்லது நடத்தையில நம்ம அறிகுறிகள் பார்க்க முடியும். இந்த உடல் ரீதியான அறிகுறிகள் என்னவாக இருக்கலாம்னு நம்ம முதல்ல பார்ப்போம். உடல் ரீதியான அறிகுறிகள்ல முதல்ல இருக்கிறது நம்மளுடைய ஆற்றல் குறைந்து விடும். ஆற்றல் என்றால் நம்மளுடைய எனர்ஜி, லோ லெவல் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம இதை சொல்லலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து விடும். நம்ம மன அழுத்தத்துல இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஆக்டிவா எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருந்தோமோ அந்த மாதிரி மன அழுத்தத்துல இருக்கும் பட்சத்துல நம்மனால செயல்பட முடியாது, நம்மளுடைய ஆற்றல் குறைந்து விடும். அடுத்து பார்க்கக்கூடிய அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, வயிற்றில் வலி, தலையில் வலி, சில சமயங்கள்ல மைக்ரேன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு மைக்ரேன் வலி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து உடல்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு பாகங்கள்ல வலிகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெஞ்சு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து இதய துடிப்பு தினசரி இதய துடிப்பை விட ரொம்ப அதிகமாகும். அதிகபட்சமான இல்ல விரைவான இதய துடிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உடல் ரீதியான அறிகுறிகளை பத்தி பேசும் பொழுது.
அதோட சேர்த்து தூக்கம் ரொம்ப குறைந்துவிடும். தினசரி நம்ம தூங்குறத விட மன அழுத்தம் இருக்கும் பொழுது தூக்கம் ரொம்ப ரொம்ப குறைந்துவிடும். மற்றும் வாயில வந்து வறட்சி வரும். இது நம்ம எல்லாருமே கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? நமக்கு மன அழுத்தம் இருக்கும் பொழுது வாயில் வந்து வறட்சி இருக்கும். அதாவது ட்ரைனஸ் ஆஃப் மவுத்ன்னு சொல்லுவோம். இது இன்னொரு உடல் அறிகுறி. மற்றும் நம்ம மசில்ஸ்ல டென்ஷன் இருக்கும். நம்ம சதைகள்ல நம்ம ஒரு டைட்னஸ் பார்ப்போம். ஒரு இறுக்கம் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெஸ் என்றாலே இறுக்கம் தான் இல்லையா? ஸோ நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸ்ல எல்லாம் நம்ம அந்த விதமான இறுக்கத்தை உணர்வோம். இதுதான் உடல் ரீதியான அறிகுறிகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உணர்ச்சி ரீதியான அறிகுறிகள். உணர்ச்சி ரீதியான அறிகுறிகள் என்றால் இமோஷனல் சிம்டம்ஸ். இப்ப இந்த உணர்ச்சி ரீதியான அறிகுறிகள்ல என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்றால் ஒரு விதமான விரக்தியை நம்ம வெளிப்படுத்தும். அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். சோ அதோட சேர்த்து இரிட்டேஷன் இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும். இரிட்டேஷன் என்றால் எரிச்சல். எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும். இதெல்லாமே உணர்ச்சி ரீதியான ஒரு அறிகுறி தான். அதோட சேர்த்து நம்ம வந்து எந்த விதத்திலுமே யாருக்குமே பயன்பட மாட்டோம். நம்மளுடைய ஒர்த் வந்து ரொம்ப குறைந்து விடும். நம்மளே நம்மள ரொம்ப கம்மியா எடை போட்டு விடுவோம். அதுவும் ஒரு உணர்ச்சி ரீதியான அறிகுறி. இத வந்து ஒர்த்லெஸ்னஸ் நம்ம குறிப்பிடுவோம். அதோட சேர்த்து நம்ம தனிமையில இருக்கிறதுக்கு விரும்புவோம். மன அழுத்தம் இருக்கும் பொழுது எல்லாரோடையும் ஒன்றா இருக்கிறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். தனிமையில இருக்கிறதுக்கு விரும்புவோம். நம்மளே நம்மள தனிமையாக்கிக் கொள்ளும் மற்றும் டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகும் சில சமயங்கள்ல. இது உணர்ச்சி ரீதியான அறிகுறிகள்ல வரக்கூடிய சில முக்கியமான அறிகுறிகள். அடுத்து நம்ம பாக்குறது உளவியல் ரீதியான அறிகுறிகள். உளவியல் ரீதியான அறிகுறிகள்ல முதல்ல பாக்குறது கான்ஸ்டன்ட் வரிங்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அடிக்கடி நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. கண்டிப்பாக ஒரு மன அழுத்தம் இருக்கும் பொழுது கவலைப்படாம இருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது உளவியல் ரீதியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி. அதோட சேர்த்து அடுத்து நம்ம பாக்குறது உளவியல் ரீதியான அறிகுறிகள்ல நம்மளோட யோசனைகள், நம்மளுடைய சிந்தனைகள்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காது. அது சரியாக இருக்காது. நம்மளுடைய சிந்தனைகள்ல பிரச்சனை இருக்கும். நம்ம அடிக்கடி தேவையில்லாத விஷயங்களையோ இல்ல அந்த மன அழுத்தத்துக்கான காரணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். சரியான சிந்தனை நமக்கு இருக்காது. இதோட சேர்த்து அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மறதி. மறதி ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். உளவியல் ரீதியான அறிகுறியில ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி மன அழுத்தம் இருக்கும் பொழுது நம்ம மறதி அதிகமா கவனிப்போம் இல்லையா? மறதி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மற்றும் நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்மனால முழுசா இருக்க முடியாது. லேக் ஆஃப் ஃபோக்கஸ்னு சொல்லுவோம். நம்மனால முழுசா நம்மளுடைய சிந்தனைய ஒரே வேலையில ஒரே நேர்கோட்டுல வைக்க முடியாது. அதுதான் ஃபோக்கஸ் குறைந்துவிடும். கான்சென்ட்ரேஷனும் குறைந்துவிடும். கவனம் குறைந்துவிடும். இல்ல கவனம் செலுத்துதல் முதல்ல மாதிரி இப்போ இருக்காது மன அழுத்தம் இருக்கும் பொழுது. மற்றும் நம்ம ரொம்ப பெசிமிஸ்டிக் ஆகி விடுவோம். பெசிமிஸ்டிக் என்றால் ஆப்டிமிசம்க்கு ஆப்போசிட் இல்லையா? பெசிமிசம் என்பது அவநம்பிக்கை. எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து எதிர்மறையாகவே பார்ப்பதுதான் பெசிமிசம். அப்போ இது எல்லாமே வந்து உளவியல் ரீதியாக வரக்கூடிய அறிகுறிகள். எப்போனா மன அழுத்தத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது உளவியல் ரீதியாக வரக்கூடிய அறிகுறிகள் தான் இந்த இந்த பார்க்கக்கூடிய எல்லா அறிகுறிகளுமே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நடத்தை ரீதியான அறிகுறிகள். நடத்தை என்றால் பிஹேவியர். சோ கண்டிப்பா மன அழுத்தம் இருக்கும் பொழுது நம்மளுடைய நடத்தையில மாற்றங்கள் இருக்கும். தினசரி நம்ம இருக்கிற மாதிரி மன அழுத்தம் இருக்கும்போது நம்ம நடத்தை வந்து எப்பவும் போல நார்மலா இருக்காது. இதுல கண்டிப்பா நம்ம மாற்றங்கள் கவனிக்கலாம். சோ ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருக்குதுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முக்கியமா இந்த நடத்தையில அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்காங்கிறத நம்ம கவனிச்சோம்னா அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த நடத்தை ரீதியான அறிகுறிகள்ல என்னென்ன அறிகுறிகள் வருதுன்னு நம்ம பார்ப்போம். சோ முதல்ல இருக்கக்கூடியது செயல்திறன் குறைபாடு. செயல்திறன் ரொம்ப 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 குறைந்துவிடும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் நடத்தை ரீதியான அறிகுறிகள்ல. அதோட சேர்த்து சப்ஸ்டன்ஸ் யூஸ்ன்னு சொல்லுவோம். பொருட்கள் பயன்படுத்துவது, போதை பொருட்கள் பயன்படுத்துவது. சோ இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக சிலர் வந்து போதை பொருட்கள் பயன்படுத்துறாங்க. அது ஒரு நடத்தை ரீதியான அறிகுறி. இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. கண்டிப்பா ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு போதை பொருட்கள் பயன்படுத்துவது எந்த விதத்திலயுமே உபயோகரமாக இருக்காது. அடுத்து இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கல் சிம்டம்ல, அதாவது உளவியல் ரீதியான அறிகுறிகள்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா
கவனம் வந்து நமக்கு இருக்காது. கவனம் சிதறிவிடும். இல்ல கவனம் வந்து ஒரு விஷயத்துல நம்மனால செயல்படுத்த முடியாது. அப்படி கவனம் ஒழுங்கா செயல்படுத்த முடியாத பட்சத்துல விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ நடத்தை ரீதியான அறிகுறியில ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னா, விபத்துகள் நடக்கதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னொன்னு என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு ஒரு சமயங்கள்ல செய்யணும்னு கரெக்ட்டா இதுக்கு முன்னாடி ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தாலும், அத வந்து நம்மனால சரியா செய்ய முடியாது. நடத்தை ரீதியான அறிகுறியா இது மாறும். அதாவது புவர் டைம் மேனேஜ்மென்ட்ன்னு குறிப்பிடுவோம் இத நம்ம. அடுத்து இருக்கக்கூடியது அடிக்கடி சில விஷயங்கள நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். செக்கிங் ரிச்சுவல் இந்த இடத்துல இருக்கும். அதோட சேர்த்து நம்மளுடைய சாப்பாடு குறைந்துவிடும். மன அழுத்தம் இருக்கும்போது நல்லா நம்ம சாப்பிட மாட்டோம், நல்லா தூங்க மாட்டோம். இதெல்லாமே அறிகுறி இல்லையா? ஸோ மன அழுத்தம் இருக்கும் பொழுது நடத்தை ரீதியான அறிகுறியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிகுறி என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய சாப்பாடு குறைந்துவிடும். உணவு வந்து ரொம்ப கம்மியா எடுத்துப்போம் நம்ம. மற்றும் ப்ரோகாஸ்டினேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி இதுல நம்ம கவனிக்க வேண்டியது. மன அழுத்தம் இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய வேலையை அந்த நேரத்துல செய்ய மாட்டோம். நம்ம தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பதுதான் ப்ரோகாஸ்டினேஷன். இந்த ப்ரோகாஸ்டினேஷன் என்ற விஷயம் வந்து நடத்தை ரீதியான அறிகுறியில ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியா இருக்கும். மற்றும் ரொம்ப வேகமா சாப்பாடு சாப்பிடுறது, ரொம்ப வேகமா உண்பது, இது எல்லாமே நடத்தை ரீதியான அறிகுறியில இருக்குது. ரொம்ப வேகமா பேசுறது, ரொம்ப வேகமா நடப்பது, வேகமாக நம்ம செயல்கள் எல்லாமே எப்பவும் விட கொஞ்சம் வேகமா மாறிவிடும். இது நடத்தை ரீதியான ஒரு அறிகுறி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மன அழுத்தத்தின் ஆதாரங்கள், அதாவது சோர்சஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். கண்டிப்பா மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அந்த மன அழுத்தத்திற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? மன அழுத்தம் என்றால் என்னன்னு பார்த்தோம். மன அழுத்தத்திற்கு இருக்கக்கூடிய வகைகள் பார்த்தோம். மன அழுத்தத்துல வரக்கூடிய அறிகுறிகள் பார்த்தோம். இது அறிகுறியா இருக்கட்டும் இல்ல வகைகளா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு சோர்ஸ் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ மன அழுத்தத்தின் ஆதாரங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியது ஒரு 3 வகையான ஆதாரங்கள் இருக்கு. அதுல முதல்ல இருக்கக்கூடியது விரக்தி. விரக்தி என்றால் ஃப்ரஸ்ட்ரேஷன் மற்றும் மோதலின் நோக்கங்கள், கான்ஃப்ளிக்ட் ஃபார் மோட்டிவேஷன் மற்றும் அழுத்தம், பிரஷர். ஸோ முதல்ல நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது விரக்தி என்றால் என்னன்னு பார்ப்போம். விரக்தி என்றால் நம்ம ஒரு செயல் செய்யணும்னு நினைப்போம். ஆனா அந்த செயல் நம்மனால முழுமையா செய்ய முடியாது. நம்மளுடைய இலக்கை அடைய முடியாத பட்சத்துல நம்ம விரக்தி அடைவோம். அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்மளுடைய கோல் நம்மனால ரீச் பண்ண முடியலைன்னா அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம குறிப்பிடுறோம், விரக்தின்னு நம்ம சொல்றோம். பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஒரு கோல் இருந்துச்சு, இலக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்றால் நம்ம விரக்தி அடைந்து விடுவோம். விரக்தி அடைந்தால் என்னாகும்? மன அழுத்தம் அதிகரிக்கும். அப்போ மன அழுத்தத்துக்கான காரணம் என்ன? விரக்தி ஒரு காரணமாக இருக்கிறது. எப்படி? நம்மளுடைய இலக்கை நம்ம அடையாத பட்சத்துல விரக்தி அடைகிறோம். விரக்தி அடைகிற பட்சத்துல மன அழுத்தம் கூடுகிறது. சோ இதுதான் ஆதாரமா இருக்கு. அடுத்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் மோட்டிவ்ஸ். அப்போ நம்மளுடைய மோட்டிவ்ஸ், அதாவது நம்மளுடைய இலக்குகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட். இதுல சில விஷயங்கள் சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய அப்ரோச் நம்ம பார்த்தோம்னா, இதுல ஒரு சில 4 வகையான அப்ரோச்சஸ் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது அணுகுமுறை மோதல். அப்ரோச் கான்ஃப்ளிக்ட்னு சொல்றோம். அடுத்து இருக்கக்கூடியது அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட், தவிர்த்தல் மோதல். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அணுகுமுறை தவிர்ப்பு மோதல் மற்றும் பல அணுகுமுறை தவிர்த்தல் மோதல். இது என்னங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். அணுகுமுறை மோதல், அதாவது அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். அப்ரோச் என்றால் என்னன்னா, இரண்டுமே ஒரு நல்ல மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இது இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் மோட்டிவ்ஸ்னாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன், நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, அந்த முடிவுக்கு நடுவுல ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, ஒரு மோதல் வருது. உதாரணம் அணுகுமுறைக்கு நம்ம பார்ப்போம். அணுகுமுறை மோதலுக்கு ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். இதுல என்ன நடக்கும்னு பார்த்தா, 2 விஷயங்களுமே நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பிக்னிக் போவது. 2வது விஷயம் இன்னைக்கு பிடிச்ச ஒரு படத்துக்கு போவது.
இது 2 விஷயமுமே பாசிட்டிவா இருக்கு, நேர்மறையா இருக்கு. இந்த 2 விஷயமுமே எனக்கு செய்யணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஒரு மோதல் வருது. 2மே நல்ல விஷயம். 2மே எனக்கு பிடித்த மாதிரியான விஷயம். இந்த 2 விஷயத்துல எத தேர்ந்தெடுப்பதுங்கிறதுக்கு நடுவுல ஒரு மோதல் வருது. அதுதான் அணுகுமுறை மோதல். 2 விஷயங்களையுமே அணுக வேண்டும் என்பது என்னுடைய ஒரு டிசைர். என்னுடைய ஒரு ஆசையாக இருக்கு. அப்ப அந்த 2 விஷயங்களுக்கு நடுவுல ஒரு மோதல் வருவதுதான் அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். 2மே பாசிட்டிவா இருக்கு. 2யுமே அப்ரோச் செய்வதற்கான இஷ்டம் இருக்கிறது. ஆனால் அதுல ஒரு மோதல். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த தான் நம்மனால செலக்ட் பண்ண முடியும். இதுதான் அணுகுமுறை மோதல்னு நம்ம குறிப்பிடுவோம். அடுத்து இருக்கக்கூடியது தவிர்த்தல் மோதல். தவிர்த்தல் மோதல் வந்து அணுகுமுறைக்கு அப்படியே எதிர்மறையாக இருக்குது. இப்ப இந்த தவிர்த்தல்ல என்னன்னு பார்க்கும்பொழுது அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். 2மே பிடிக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு உதாரணத்துக்கு நமக்கு பிடிக்காத ஒரு உணவும் இருக்கு. அதோட சேர்த்து வேலையும் அதிகமா இருக்கு. அப்ப இது 2யும் ஏதோ ஒண்ணுதான் நான் செலக்ட் பண்ண முடியும். 2மே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ 2மே பிடிக்காத விஷயம் 2யுமே தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் தவிர்த்தல் மோதல். 2மே பிடிக்காத விஷயம் 2யுமே தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அந்த 2 விஷயங்களுக்கு நடுவுலே நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நடுவுல வரக்கூடிய மோதல் தான் தவிர்த்தல் மோதல்னு நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து பார்க்கிறது அணுகுமுறை தவிர்ப்பு மோதல். அணுகுமுறை என்றால் அப்ரோச், தவிர்ப்பு என்றால் அவாய்டன்ஸ். அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். இது ரொம்ப நமக்கு எளிமையா இருக்கும். இதுல வந்து கான்ஃப்ளிக்ட் அதிகபட்சம் இருக்காது. இதுல வந்து முடிவு எடுப்பது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா அணுகுமுறை தவிர்ப்பு. ஒரு விஷயம் நமக்கு பிடித்த மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பா நம்மளுடைய முடிவுல என்ன இருக்கும்? நம்ம பிடிச்ச விஷயத்த தான் எடுப்போம் இல்லையா? அதுதான் அணுகுமுறை தவிர்ப்பு மோதல். அப்ப அணுகுமுறை தவிர்ப்பு மோதல்ல ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்கும் மற்றும் இன்னொரு விஷயம் நெகட்டிவாகவோ இல்ல நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அதுதான் அணுகுமுறை தவிர்ப்பு மோதல். அடுத்து பார்க்கக்கூடியது பல அணுகுமுறை தவிர்த்தல் மோதல். இதுல பலவிதமான அணுகுமுறைக்கான முடிவுகளும் இருக்கும். பலவிதமான தவிர்த்தலுக்கான முடிவுகளும் இருக்கும். ஒரு 4, 5 பிடித்த விஷயங்களும், ஒரு 4, 5 பிடிக்காத விஷயங்களும் இருக்கும். பல அணுகுமுறை இருக்கு இல்லையா? அதே நேரத்துல பல தவிர்த்தல் இருக்கு. இப்ப நிறைய பிடிச்ச விஷயங்களுக்கு நடுவுலயும், நிறைய பிடிக்காத விஷயங்களுக்கு நடுவுலயும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் இந்த பல அணுகுமுறை தவிர்த்தல் மோதல்ங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட். அப்போ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் மோட்டிவ்ஸ்ல நம்ம பார்த்த விஷயங்கள் அப்ரோச் பார்த்தோம், அவாய்டன்ஸ் பார்த்தோம், அவாய்டன்ஸ் பார்த்தோம் மற்றும் நம்மளுடைய மல்டிபிள் அப்ரோச் அவாய்டன்ஸ் பார்த்தோம். இந்த 4 வகையான கான்ஃப்ளிக்ட், இந்த 4 வகையான மோதல் பத்தி நம்ம பார்த்தோம். அணுகுமுறை தவிர்ப்பு அணுகுமுறை தவிர்ப்பு மற்றும் பல அணுகுமுறை தவிர்ப்பு மோதல். இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து 3வதா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணி, 3வதா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஆதாரணம் அழுத்தம் என்றால் பிரஷர்னு குறிப்பிடுவோம். இப்போ இந்த பிரஷர் என்பது கண்டிப்பா நம்மளை சுத்தி பிரஷர் நிறைய இருக்குது இல்லையா? அழுத்தம் நிறைய இருக்கு. அழுத்தத்தினாலதான் மன அழுத்தமே வருது சில சமயங்கள்ல. இப்ப இந்த அழுத்தம் வந்து எப்பவுமே வெளியே இருக்கிறவங்க நமக்கு கொடுக்கறதுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த அழுத்தம் நமக்கு எப்படி வருதுன்னா எக்ஸ்டர்னல் வெளிப்படையான காரணங்களும் மற்றும் இன்டர்னல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய காரணங்களும் அழுத்தத்துக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. எப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸ்டர்னா மற்றவர்கள் நம்ம மேல போடக்கூடிய அழுத்தம், அது எக்ஸ்டர்னல் காஸ் ஃபார் பிரஷர்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்னல் காஸ் எப்படி இருக்கு? நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம், நம்மளே எப்படி நமக்கு அழுத்தத்தை கிரியேட் பண்ணுவோம்னு பார்க்கும்பொழுது சில சமயங்கள்ல நான் வந்து இத்தனை மதிப்பெண் எடுக்கணும், நான் வந்து இந்த இலக்கை அடையணும், என்னோட செயல்திறன் சரியா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நான் இன்னும் மன அழுத்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இன்னும் நிறைய என்னுடைய செயல்பாடு சரியா இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்போ இன்டர்னலாவே நான் எனக்குள்ள ஒரு பிரஷர் போடுறேன் இல்லையா? அதுதான் இன்டர்னல் பிரஷர், அதாவது அழுத்தத்தின் ஒரு முக்கியமான காரணம். அப்போ அழுத்தத்துல 2 வகைகள் இருக்கு. ஒன்னு எக்ஸ்டர்னல், மற்றொன்று இன்டர்னல். அடுத்து நம்ம இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அழுத்தத்திற்கு பர்சனாலிட்டி எப்படி முக்கியமான விஷயம்னு பார்க்கும் பொழுது டைப் ஏ மற்றும் டைப் பி பர்சனாலிட்டி இருப்பவர்கள். டைப் ஏ பர்சனாலிட்டி இருப்பவர்கள் ரொம்ப வேகமா இருப்பாங்க.
அவங்க விஷயங்கள சீக்கிரமா செய்யணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. அவசரப்படுவாங்க விஷயங்கள்ல. இலக்கை வந்து ரொம்ப வேகமா அடையணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ் வந்து டைப் ஏ பர்சனாலிட்டி இருப்பவர்களுக்கு இருக்கும். மற்றும் டைப் பி பர்சனாலிட்டி இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. விஷயங்கள வந்து காரியங்கள ரொம்ப பொறுமையா, அமைதியா, மெல்லமா செய்யணும்னு நினைப்பாங்க. அப்ப டைப் ஏ பர்சனாலிட்டி இருப்பவர்களுக்கு சில சமயங்கள்ல இந்த மன அழுத்தத்தை உணர்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மன அழுத்தம் டைப் ஏ பர்சனாலிட்டி இருப்பவர்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற விஷயங்கள் ஸ்பெசிபிக் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதாவது குறிப்பிட்ட மன அழுத்தத்தின் ஆதாரங்கள், காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல இருக்கக்கூடியது லைஃப் ஈவென்ட். வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிகழ்வுகள், வாழ்க்கை நிகழ்வுகள் இல்லையா? ஸோ வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் மன அழுத்தத்திற்கான காரணம் இருக்கும். வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் சில சமயங்கள்ல நீண்ட கால மன அழுத்தத்திற்கான காரணமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல இருப்பது நம்ம நம்ம ரொம்ப நேசிச்சவங்களுடைய மரணம். நேசிப்பவர்களின் மரணம் வந்து ஒரு முக்கியமான மாற்றமா ஆயிரும் இல்லையா வாழ்க்கையில. அது மன அழுத்தத்திற்கான ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து இருப்பது ஒருவர் தான் செய்து கொண்டிருக்கிற வேலையை வந்து விட்டு விடுவது, இல்ல வேலையிலிருந்து அவரை நீக்கி விடுவது. இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு மன அழுத்தத்திற்கு. திருமணம் ஒரு முக்கியமான காரணம் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம மற்ற இடத்துல போய் அட்ஜஸ்ட் ஆக முயற்சி செய்வோம் இல்லையா? அதுவுமே ஒரு மன அழுத்தத்திற்கான காரணம். கண்டிப்பா புது இடத்துல போய் நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். கடைசியா இருக்கக்கூடியது யூனிக் சேலஞ்ச். தனிப்பட்ட மாதிரியான சவால்கள். நம்ம சில சவால்களை வந்து வித்தியாசமான சவால்களை நேர்காணும் பொழுது அந்த நேரத்துல மன அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இருக்கக்கூடியது தினசரி நம்மளுடைய தினசரியா நம்ம பார்க்கக்கூடிய தினசரி தொந்தரவுகள். இந்த தினசரி தொந்தரவு அதாவது டெய்லி ஹேசல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தினசரி நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் சந்திப்போம். தினசரியா நமக்கு வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். நேரமின்மை, நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். தினசரி வாழ்க்கையில நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை செய்து கொள்வதற்கு நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? அதோட சேர்த்தி மற்ற நம்மளுடைய பொறுப்புகள் மற்றும் கடமைகள் அதுவும் சில சமயங்கள்ல ரொம்ப அதிகமாச்சுன்னா ஒரு சுமையாகத்தான் மாறிவிடுகிறது. அது ஒரு தினசரி தொந்தரவுக்கான காரணமாக இருக்கிறது. டெய்லி ஹெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். மற்றும் அடுத்து இருக்கக்கூடியது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை. அது எப்படி நமக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுதுன்னு பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் இருக்கவர்களுக்குள்ளே ஒரு மோதல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா மன அழுத்தத்தை ஏற்படும். தாய் தந்தையருக்கு நடுவுலே வந்து மனஸ்தாபம் இருக்கும் பொழுது, இல்ல அண்ணன் தங்கைக்கு நடுவுலே மனஸ்தாபம், குடும்பத்துல இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு சண்டை இருக்கும் பொழுதோ, இல்ல மோதல் இருக்கும் பொழுதோ, மனஸ்தாபம் இருக்கும் பொழுது அது ஒரு குடும்ப மோதலாக மாறுகிறது. மன அழுத்தத்திற்கான முக்கியமான காரணமாகவும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வேலைக்கு போகும் பொழுதோ, இல்ல பள்ளி கல்லூரிகளுக்கு போகும் பொழுது வீட்டுல நடந்த விஷயங்களை அதிகமா நம்ம யோசிப்போம் மன அழுத்தம் இருக்கிறதுனால. அது நம்மளுடைய மற்ற வேலைகளை பாதிக்கும். அடுத்து கூட இருப்பவர்களுடைய இருக்கக்கூடிய மன அழுத்தம், சக தோழிகளோ தோழர்களோ அவங்க கூட வந்து சண்டை வந்துச்சுனாலோ, அவங்க கூட மோதல் வந்துச்சுனாலோ அது கூட மன அழுத்தத்திற்கான ஒரு முக்கிய காரணமாக மாறுகிறது. மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து மோதல் இருந்துச்சுன்னா அதுவும் மன அழுத்தத்திற்கான காரணமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம தினசரி அங்கதான் வேலை செய்ய போறோம். தினசரி அங்க போகும்பொழுது அங்க மோதல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சுற்றுச்சூழல் இருக்காது வேலை செய்வதற்கு. அப்போ வேலையில மோதல் வரும் பொழுது, வேலை செய்யக்கூடிய இடத்துல மோதல் வரும்போது அது மன அழுத்தத்திற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. நமக்கும் மற்றவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை அது கண்டிப்பா பாதிக்கும். அது குடும்ப மோதலாக இருந்தாலும் சரி, சக நண்பர்களோட இருக்கக்கூடிய மோதலாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை செய்யும் இடத்துல இருக்கக்கூடிய மோதலாக இருந்தாலும் சரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சோசியல் கண்டிஷன்ஸ்னால வரக்கூடிய மன அழுத்தம். சமூக நிலைமைகளின் விளைவுகளால வரக்கூடிய மன அழுத்தம். சமூக சூழ்நிலையே இல்ல சமூக சூழலே சில சமயங்கள் நமக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருது. உதாரணத்துக்கு கூட்டம். சில இடங்கள்ல ரொம்ப அதிகமா கூட்டம் இருக்கும்போது நம்மளால அந்த இடங்கள்ல ரொம்ப நல்லா செயல்பட முடியாது. நமக்கு இரிட்டேஷன் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரியான இரிட்டேஷனோ கோபமோ வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் மன அழுத்தம் இருப்பதற்கு.
அடுத்து இருக்கக்கூடியது பாகுபாடு. கண்டிப்பாக பாகுபாடு பார்க்கும் பொழுது யாருக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்குதோ அவர்களுடைய மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப உச்சத்துல இருக்கும் இல்லையா? ஒருவருக்கு நம்ம டிஸ்கிரிமினேஷன் பார்க்கும் பொழுதோ இல்ல டிஸ்கிரிமினேஷன் உணரும் பொழுது மன அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும். அடுத்து தொழில்நுட்ப வளர்ச்சி கூட சில சமயங்கள்ல மன அழுத்தத்திற்கான காரணமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம அதிகபட்சமான சமயம் வந்து ஆஹ் நம்மளுடைய டெலிஃபோன்லயோ மொபைல் போன்லயோ இல்ல இன்டர்நெட்லயோ செலவிடும் போது அது ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்குது கண்டிப்பா. மற்றும் மாசுபாடும் மற்றும் குளோபலைசேஷன், பொல்யூஷனும் குளோபலைசேஷனும் ஒரு முக்கியமான காரணம் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. இப்போ காலையில வேலைக்கு செல்லும் பொழுதே அவ்வளோ டிராஃபிக் இருக்கும்போது கண்டிப்பா காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம மன அழுத்தத்தை உணர்றோம். அப்போ வேலைக்கு போன இடத்துலயும் நம்ம அந்த மாதிரி இரிட்டேட்டடாவோ கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சமூகத்துல இருக்கக்கூடிய நிலைமைகள் கூட மன அழுத்தத்தை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான பங்களிப்பு கொடுக்குதுங்கிறத இந்த சமூக நிலைமைகளை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்து மன அழுத்தத்தை எப்படி அளவிடுறது? ஒருத்தருக்கும் மன அழுத்தம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப இந்த மன அழுத்தத்தை அளவிடுறதுக்கு நம்ம 2 வகைகள் வைத்திருக்கிறோம். ஒண்ணு உடல் ரீதியாக அதை அளவிடலாம். மற்றொன்று மன ரீதியாக அதை உளவியல் ரீதியாக அதை நம்ம அளவிடலாம். அப்போ உடல் ரீதியாக அளவிடும் பொழுது பிசியோலாஜிக்கல் மெஷர்ஸ் சொல்லுவோம். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள். அப்ப அதுல இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, ஒருவருக்கு ரத்தத்தில் அதிக அழுத்தம் இருக்கு, பிளட் பிரஷர்னு சொல்லுவோம் இல்லையா? பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை உபயோகிச்சு நம்ம மன அழுத்தத்தை அளவிடலாம். அடுத்து நம்ம பாக்குறது ரேபிட் பல்ஸ் ரேட்னு சொல்லுவோம், விரைவான துடிப்பு. சோ விரைவான துடிப்பு இருக்கும் பொழுது அதை வச்சும் நம்ம அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளலாம். மற்றும் சுவாசம், பிரீதிங். சுவாசத்துல வந்து எப்பொழுதும் சுவாசம் வந்து இருக்கிற மாதிரி இருக்காது, சுவாசம் ரொம்ப அதிகமாக போகலாம். அது வந்து மன அழுத்தத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு மெஷர், ஒரு நடவடிக்கைன்னு சொல்லலாம். அடுத்து பயோகெமிக்கல் மெஷர்னு சொல்லுவோம். இந்த பயோகெமிக்கல் மெஷர் என்றால் என்ன? ரசாயன மாற்றங்கள். நம்ம உடம்புல நிறைய ரசாயனங்கள் ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த ரசாயனங்கள் சுரக்கும் பொழுது அந்த ரசாயனங்கள் சரியாக சுரக்க வேண்டும். நம்ம உடலுக்கு தேவையான அளவு ரசாயனங்கள் கட்டாயமாக சுரக்க வேண்டும். அப்படி சுரக்கிற பட்சத்துலதான் நம்ம நார்மலா நடமாட முடியும். அந்த ரசாயனங்கள்ல கோளாறு வரும்போது இல்ல அந்த ரசாயனங்கள் சரியாக சுரக்காத பட்சத்துல மன அழுத்தத்தை உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த ரசாயனங்கள் ஹார்மோன்ஸ்ல வந்து சில உதாரணம் பார்க்கும்பொழுது எபினெஃப்ரின், நான் எபினெஃப்ரின், கார்டிகல் ரேட் மாற்றம் வருவது, எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோனா இருக்குது மன அழுத்தத்தை பத்தி புரிஞ்சுக்கும் போது. அடுத்து நம்ம பாக்குறது உளவியல் ரீதியான சோதனைகள், சைக்கலாஜிக்கல் மெஷர்ஸ். உளவியல் ரீதியான சோதனைகள்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல இருக்கக்கூடியது நடத்தையின் மாதிரி, அதாவது பிஹேவியருடைய சாம்பிள். ஸோ நம்ம எந்த மாதிரி நடத்தை நம்மளுடையது இருக்குது, நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நடத்தையுடைய சில அறிகுறிகள், சிம்டம்ஸ் ஆஃப் பிஹேவியர், அதை வந்து நம்ம இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணணும், அதை ரொம்ப கவனிக்கணும். நம்ம அப்படி கவனிக்கிற பட்சத்துல நமக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது சில முக்கியமான சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், அசஸ்மெண்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் ரிசர்ச்ல நம்ம பார்த்த மாதிரி அசஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த அசஸ்மெண்ட்டை உபயோகிச்சு அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இது என்ன மாதிரியான அசஸ்மெண்ட் பார்க்கும்போது அது ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்க வேண்டும். ஸ்டாண்டர்டைஸ்ட் என்றால் என்ன? தரப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் என்றால் என்னன்னா அதுல வேலிடிட்டி மற்றும் ரிலையபிலிட்டி இருக்க வேண்டும். வேலிடிட்டி மற்றும் ரிலையபிலிட்டி இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்டை நம்ம உபயோகிச்சு அவங்களுக்கு சோதனை செய்யலாம். அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் செல்ஃப் ரிப்போர்ட், சுய அறிக்கை. அவர்களே தன்னுடைய உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, உணர்ச்சியில என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, உளவியல் ரீதியா அவங்க என்ன மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களே எழுதலாம். அவங்களே அவங்கள பத்தி புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாடல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாடல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல மன அழுத்தத்தின் மாதிரிகள்.
இந்த மன அழுத்தத்துல நிறைய மாதிரிகள் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதுல ஃபைட் ஆர் ஃபிளைட், இல்ல ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. மொத்தமா இதுல நம்ம ஒரு 7 வகையான மாதிரிகள் பார்க்க போறோம். அது என்ன மாதிரிகள்னு இப்ப பார்ப்போம். முதல்ல இருக்கிறது ஃபைட் ஆர் ஃபிளைட். ஃபைட் என்பதுதான் சண்டை, மற்றும் ஃபிளைட் என்பதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய விமான பதில்னு இதுல குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. சோ சண்டை அல்லது விமான பதில் என்றால் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். அடுத்து இருக்கக்கூடியது ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம். ஸோ ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம். மூணாவதாக இருக்கக்கூடியது நம்ம பார்க்கறது காக்னிட்டிவ் அப்ரைசல், அறிவாற்றல் மதிப்பீடு. நான்காவது இருக்கக்கூடியது நம்மளுடைய பர்சன் என்வாயன்மெண்ட் ஃபிட் மாடல், பிஇ ஃபிட் மாடல்னு இருக்கு இல்லையா. அந்த பிஇ ஃபிட் என்றால் பர்சன் என்வாயன்மெண்ட், நபர் மற்றும் சுற்றுச்சூழல். அடுத்து இருக்கக்கூடியது நம்மளுடைய சைக்கோடைனமிக் கோட்பாடு, சைக்கோடைனமிக் தியரி. சைக்கோடைனமிக் கோட்பாடுக்கும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, சைக்கோடைனமிக்ஸ்க்கும் மன அழுத்தத்திற்கும் என்ன சம்பந்தங்கிறத நம்ம இதை பார்க்கும்பொழுது பார்ப்போம். அடுத்து இருக்கக்கூடியது நம்மளுடைய ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷனல் தியரி, மரபு அணு சம்பந்தப்பட்ட கூடிய ஒரு முக்கியமான தியரி கோட்பாடு இருக்கு. கடைசியா இருக்கக்கூடியது டயத்தெசிஸ் ஸ்ட்ரெஸ் மாடல். டயத்தெசிஸ் அழுத்த மாதிரிங்கிறதும் ஒரு வகையான மாடல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ மன அழுத்தத்துல ஒரு 7 மாதிரிகள் இருக்கு. இந்த 7 மாதிரிகளையும் நம்ம இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடியது ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபைட் என்றால் என்ன, ஒரு மன அழுத்தம் வரும்பொழுது அதை எதிர்த்து நின்று அதற்காக சண்டை போடுவதுதான் ஃபைட் இல்லையா. ஃபைட் என்றால் என்ன, சண்டை தான் கண்டிப்பா. அடுத்து இருக்கக்கூடியது ஃபிளைட் என்ன செய்யும், ஃபிளைட் விமானம் என்ன செய்யும், பறந்து விடும் இல்லையா. அப்ப ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு மன அழுத்தம் வரும்பொழுது அந்த மன அழுத்தத்தை நேருக்கு நேர் சந்திக்காமல் அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி விலகி செல்வதுங்கிறது தான் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். அப்போ நமக்கு ஒரு மன அழுத்தமோ ஒரு பிரச்சனையோ வரும்பொழுது ஒண்ணு நம்ம அதை எதிர்த்து சண்டை போடுவோம், இல்லைன்னா அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுங்கிறதுல நம்ம கவனமா இருப்போம். இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது இதுல ஃபைட் பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அதாவது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது. கண்டிப்பா நம்ம மன அழுத்தத்தை உணரும் பொழுது நிறைய விதமான அறிகுறிகள் இருக்கு. அதை பத்தி ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தாச்சு. இதுல ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ல வரக்கூடிய சில பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்சஸ்லாம் என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல அதிகமா வேர்த்து கொட்டுறது, ஸ்வெட்டிங். ஒரு மன அழுத்தம் இருக்கும் பொழுது இல்ல ஒரு ப்ரெஷர் அழுத்தம் இருக்கும் பொழுது கண்டிப்பா ஸ்வெட்டிங் இருக்கும் இல்லையா. ரொம்ப அதிகமாக வேர்த்து கொட்டும் மற்றும் வாய் வறட்சி அடைந்து விடும். நம்மளுடைய மசில்ஸ்லாம் டென்ஸ்ட் ஆயிரும். நம்மளுடைய மசில்ஸ்ல அழுத்தம் இருக்கும். மற்றும் பிளட் ப்ரெஷரோடைய மாற்றம் நம்ம கவனிக்கலாம். பல்ஸ் ரேட் அதிகமாகும். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ல குறிப்பிடுறாங்க. இதுல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு த்ரெட்டனிங் சிச்சுவேஷன், ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கும்போது அந்த அபாயகரமான சூழ்நிலையில நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் தூண்டப்படுது. அந்த ஹைப்போதலாமஸ் என்கிற பாகம் தூண்டப்படும் பொழுது அது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமையும் எண்டோக்ரைன் சிஸ்டமையும் ஆக்டிவேட் செய்யுது. அது ஆக்டிவேட் ஆன பட்சத்துல நம்மளுடைய அட்ரினல் கிளாண்டும் பிட்யூட்டரி கிளாண்டும் ஆக்டிவேட் ஆகுது. எட்ரினல் மற்றும் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் செல்லும் பொழுது நம்மளுடைய பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்சஸ் இருக்கு இல்லையா, இன்க்ரீஸ் பிளட் பல்ஸ், இல்ல பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, அதிகமா மூச்சு வாங்குறது, இது எல்லாம் நடக்குது. அதோட சேர்த்தி நம்ம எட்ரினல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அட்ரினல் கிளாண்டுல தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம பார்க்கிறோம். அடுத்து இருக்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட் தூண்டப்படும் பொழுது நம்மளுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்வெல்லிங் நடக்குது. இது எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்ட் தூண்டப்படும் பொழுது நடக்குது. இதுதான் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸுக்கான ஒரு மாடல், ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தை நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இங்க பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸை பத்தி பேசணும்.
பிசியாலஜிக்கல் உடல் ரீதியான ரெஸ்பான்ஸை பத்தி பேசும்பொழுது இந்த ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். அப்போ ஒரு கஷ்டமான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளுடைய பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்சஸ் எப்படி மாறுதுங்கிறத இந்த வரைபடம் நமக்கு சொல்லுது. இது எல்லாமே தான் உடல் ரீதியா நம்ம உணரக்கூடிய மாற்றங்கள். இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, துடிப்பு அதிகமாகிறது, மற்றும் நம்மளோட இறுக்கம் வர்றது, தசைகள்ல இறுக்கம் வர்றது, இது எல்லாமே பிசியோலாஜிக்கல் அல்லது உடல் ரீதியான மாற்றங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம். ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம் ஹான்ஸ் சைலி என்பவர் கொடுத்திருக்காரு. முதவே ஹான்ஸ் சைலி என்பவரை பத்தி நம்ம பார்த்தோம். அவர் டெஃபினேஷன் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்திருக்காரு. இப்போ ஹான்ஸ் சைலி அவர்கள் கொடுத்த ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோமை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம்ல ஒரு 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு, ஒரு 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கு இந்த மாடல்ல. அந்த 3 முக்கியமான கட்டங்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடியது நம்மளுடைய அலாம் ரியாக்ஷன். இந்த அலாம் முதல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, மேல இருக்கக்கூடிய முதல்ல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை உணர்றோம். உணரப்பட்ட மன அழுத்தம், பெர்சீவ்டு ஸ்ட்ரெஸ். முதல்ல நம்ம மன அழுத்தத்தை உணரணும். மன அழுத்தத்தை உணர்ந்த பிறகு வரக்கூடியது முதல் ஸ்டேஜ். இந்த முதல் ஸ்டேஜ அலாம் ரியாக்ஷன் சொல்றோம். அலாம் என்ன செய்யும், நம்ம 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 எந்த நேரத்துக்கு அலாம் வச்சோமோ அந்த நேரத்துக்கு அந்த அலாம் வேகமா அடிக்கும். அப்போ இதுதான் அலாம் ரியாக்ஷன். அடுத்து எதிர்ப்பு. எதிர்ப்பு என்றால் ரெசிஸ்டன்ஸ். மற்றும் கடைசி வரக்கூடியது சோர்வு, எக்ஸாஷன். ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவுதான் நம்ம ஃபைட் பண்ண முயற்சி செய்தாலுமே என்ன ஆகுது, நமக்கு சோர்வாயிரும். ஸோ இந்த 3 கட்டங்களை பத்தி தான் பேசுறாங்க, அலாம் ரியாக்ஷன், எதிர்ப்பு மற்றும் சோர்வு. முதல் நிலையை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ முதல் நிலையில என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல என்ன ஆகும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்ட்ரெஸ் குறைந்து விடும். அலாம் ரியாக்ஷன் அல்லது அலாம் எதிர்வினையில நம்ம முக்கியமா பாக்குறது என்னன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது. இது நம்மளுடைய ஃபைட் ஆர் ஃபிளைட் மாடலுக்கு நிகராகத்தான் இருக்கு. இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு சண்டை போட முயற்சி செய்வோம், இல்ல அந்த பிரச்சனையில இருந்து விலகிவிட முயற்சி செய்வோம். இதுல முக்கியமா என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம், இதுலயும் பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் நடக்குது. நம்மளுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் மற்றும் எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் மற்றும் எண்டோக்ரைன் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. எதனாலன்னு பார்த்தா ஹைப்போதலாமஸ்னால நம்மளுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் மற்றும் எண்டோக்ரைன் சிஸ்டம் இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின் நம்மளுடைய எட்ரினல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ எபினெஃப்ரின் மற்றும் நான் எபினெஃப்ரின் எட்ரினல் கிளாண்டால ஆக்டிவேட் ஆகப்படுது. இது எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது இது ஒரு கவுண்டர் ஷாக்காக இருக்கு. இந்த கவுண்டர் ஷாக் என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ள ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், அந்த விஷயத்தை எப்படி எதிர்ப்பதுங்கிறத நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. அப்போ நம்மளோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரினா இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா உண்டு பண்ணி கொடுக்குது. ஒரு பிரச்சனையை எப்படி சந்திப்பதுங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கிறது இந்த நிலை 1, அலாம் ரியாக்ஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த நிலை. அடுத்த நிலையில என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவது நிலை என்பது எதிர்ப்பு, ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டேஜ் 2ல ஈக்குவிலிபிரியம் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி செய்வோம். ஈக்குவிலிபிரியம் என்றால் பேலன்ஸ், சமப்படுத்துதல். அப்போ இந்த சமநிலையை கொண்டு வருவதற்கு நம்ம ரொம்ப அதிகமா முயற்சி செய்வோம். இந்த சமநிலையை கொண்டு வரும் பட்சத்துல நம்மளுடைய உடல்ல சில ரொம்ப குறைவா அந்த மன அழுத்தம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து விடும். அப்போ இருக்கக்கூடிய ஆற்றல், மிச்சம் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம ரொம்ப முக்கியமான சில ஃபங்க்ஷன், முக்கியமான சில வேலைப்பாடுகளுக்கு மட்டும்தான் அந்த நேரத்துல உபயோகப்படுத்தும். சில தேவையில்லாத நான் எசென்ஷியல் வேலைப்பாடுகளுக்கு நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். இப்ப நான் எசென்ஷியல் என்றால் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய டைஜஷன், நம்மளுடைய ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரியான நம்மளுடைய உடலுடைய பாகங்களுக்கு நம்மளுடைய ஆற்றல் போகாது. நம்மளுடைய ஆற்றல் இந்த மாதிரியான உடல் பாகங்கள்ல ரொம்ப குறைந்து விடும். தேவைப்படுகின்ற உடல் பாகங்களுக்கு இந்த ஆற்றல் போய் சேரும். நம்மளுடைய ரத்தத்தோட பிரஷரா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய இதய துடிப்பா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த ஆற்றல் அதிகமா போய் சேருது.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாஷன், மூன்றாவது நிலை. எக்ஸாஷன் என்றால் சோர்வு. எவ்வளவுதான் நம்ம சண்டை போட்டாலுமே ஒரு கட்டத்துல சோர்வு அடைந்து விடுவோம் இல்லையா? எவ்வளவுதான் மன அழுத்தத்தை எதிர்த்து சண்டை போட்டாலும், மன அழுத்தத்தை எதிர்க்க முயற்சி செஞ்சாலுமே ஒரு கட்டத்துல சோர்வை அடைந்து விடுவோம். அப்ப அந்த சோர்வு அடைகிறது தான் இந்த இடத்துல எக்ஸாஷன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாஷன்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம நம்மளுடைய பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் குறைந்து விடுகிறது. மற்றும் ரொம்ப நேரம் நம்மனால அதை எதிர்த்து சண்டை போட முடியாது. நம்ம நோய்களுக்கு சசப்டபிள் ஆயிருவோம். அதாவது நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. உடல் ரீதியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த சோர்வு அடையும் கட்டத்துல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காக்னிட்டிவ் அப்ரைசல் மாடல், அதாவது அறிவாற்றல் மதிப்பீடு மாதிரி. அறிவாற்றல் மதிப்பீடு மாதிரியில இந்த இரண்டு வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். காக்னிட்டிவ் மற்றும் அப்ரைசல். காக்னிட்டிவ் என்றால் என்னன்னா, காக்னிஷன் என்றால் என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, மெமரி, இது எல்லாமே அறிவாற்றல், காக்னிஷன். மற்றும் மதிப்பீடு என்றால், அப்ரைசல் என்றால் நம்ம மதிப்பீடு செய்வோம். இது ஒரு பிரைமரி லெவல் ஆஃப் அப்ரைசலா இல்ல ஒரு செகண்டரி லெவல் ஆஃப் அப்ரைசலான்னு நம்ம அந்த பிரச்சனையை மதிப்பிடுவோம். அப்போ முதல்ல நம்மளுடைய அறிவாற்றலை உபயோகித்து நம்ம பிரச்சனையை மதிப்பிடுவதுதான் அறிவாற்றல் மதிப்பீடு மாதிரி. இந்த அறிவாற்றல் மதிப்பீடு மாதிரியை கொடுத்தவர் லாசரஸ். லாசரஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது முதல்ல அந்த பிரச்சனையை என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அந்த பிரச்சனை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காரணமா இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லையாங்கிறத நம்ம மதிப்பீடு செய்து விடுவோம்னு சொல்றாங்க. அப்போ பிரைமரி அப்ரைசல், இந்த அப்ரைசல் இருக்கு இல்லையா, மதிப்பீடு, அறிவாற்றலின் மதிப்பீடு. அந்த மதிப்பீடுல 2 வகைகள் இருக்கு. பிரைமரி அப்ரைசல் மற்றும் செகண்டரி அப்ரைசல். இதுல நம்ம பார்க்கணும் இல்லையா, அறிவாற்றல் என்றால் சிந்தனை மற்றும் ஒரு விஷயத்துக்கான தீர்வு காணுதல் மற்றும் நினைவாற்றல், இதெல்லாமே தான் நம்மளுடைய அறிவாற்றல். மதிப்பீடுல பார்க்கும்போது நம்மளுடைய முதன்மை மற்றும் 2ஆம் நிலை மதிப்பீடு. இந்த பிரைமரி அப்ரைசல் என்பது முதன்மை நிலை மதிப்பீடு. இந்த முதன்மை நிலை மதிப்பீடுல என்ன வருதுன்னு பார்க்கும் பொழுது, அந்த பிரச்சனை முதல்ல ஒரு நெகட்டிவான பிரச்சனையா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பிரச்சனையா, இல்ல இருக்கக்கூடியது நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா என்பது அதை நம்ம ஒரு பேசிக் லெவல்ல ஒரு பிரைமரியா ஒரு முதன்மையா மதிப்பீடு செய்வதுதான் பிரைமரி அப்ரைசல். 2ஆம் நிலை மதிப்பீடு என்றால் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். 2ஆம் நிலை மதிப்பீடு, அதாவது செகண்டரி அப்ரைசல் என்றால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரியாக்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த மாதிரியான ரிசோர்சஸ் இருக்கு, நம்ம கிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுவதற்கு. முதன்மை மதிப்பீடுல என்ன பண்ணுவோம், இது ஒரு பிரச்சனையா இல்ல பிரச்சனை இல்லையாங்கிறத மதிப்பீடு செய்வோம். 2ஆம் நிலை மதிப்பீடுல என்ன செய்வோம், இந்த பிரச்சனையை நோக்கி சந்திப்பதற்கு நம்ம கிட்ட எந்த மாதிரியான ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்குங்கிறத 2ஆம் நிலை மதிப்பீடுல நம்ம கவனத்துல எடுத்துப்போம். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸர் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸர்ல நம்ம பிரைமரி அப்ரைசல் பண்றோம். முதல்ல நம்ம பிரைமரி அப்ரைசல் தான் பண்றோம். முதல்ல பிரைமரி அப்ரைசல், அதாவது முதன்மை நிலை மதிப்பீடு செய்யும் பொழுது நம்ம அது ஒரு ஸ்ட்ரெஸ் இஸ் இன்டர்பிரட்டட்னு இருக்கு இல்லையா, அது ஒரு டேஞ்சரஸா, அது ஒரு நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையாங்கிறத பாக்குறது தான் பிரைமரி அப்ரைசல். 2வது, அது ஒருவேளை நமக்கு டேஞ்சர்னு நம்ம பார்த்துட்டோம், அது நமக்கு ஒரு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நம்ம அதை பார்த்துட்டோம்னா அடுத்து நம்ம செகண்டரி அப்ரைசலுக்கு போவோம். இந்த இடத்துல நோ டேஞ்சர்னு எழுதியிருக்காங்க இல்லையா, அது நமக்கு எந்த விதமான துன்பத்தையும் விளைவிக்காதுங்கிற பட்சத்துல செகண்டரி அப்ரைசலுக்கு நம்ம போகவே மாட்டோம். பிரைமரி அப்ரைசல் இருந்து செகண்டரி அப்ரைசலுக்கு போகும் பொழுது, முதன்மை மதிப்பீடிலிருந்து 2ஆம் நிலை மதிப்பீடுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம மன அழுத்தத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ இல்ல நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் மட்டும்தான் அது 2ஆம் நிலை மதிப்பீடுக்கு போய் சேருது. 2ஆம் நிலை மதிப்பீடிலிருந்து நம்ம என்ன பண்றோம், ரிசோர்ஸ் இருக்கா இல்லையா நம்ம கிட்ட, அதை எதிர்ப்பதற்காக நம்ம கிட்ட ரிசோர்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கவனிக்கிறோம். 2ஆம் நிலை மதிப்பீடுல ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நம்ம அதை எப்படி கோப் பண்ணலாம், அதை எப்படி சமாளிக்கலாங்கிறதையும் யோசிப்போம். அடுத்து நம்ம பார்க்கிறது பர்சன் என்வாயன்மெண்ட் ஃபிட் மாடல், நபர் சுற்றுச்சூழல் பொருத்தல் மாதிரி. இப்ப இந்த நபர் சுற்றுச்சூழல் மாதிரியில நம்ம கவனிக்கிறது என்னன்னு பார்த்தா, இதுல கண்டிப்பா நபர் இருக்கு, சுற்றுச்சூழல் இருக்கு. அப்போ ஒரு தனி மனிதன் மற்றும் அந்த தனி மனிதனின் சுற்றுச்சூழல்
எப்படி வந்து இந்த மன அழுத்தத்திற்கான ஒரு காரணமாகிறதுங்கிறது தான் இதுல பாக்குறோம். இந்த 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 விஷயத்துல வந்து அதாவது பர்சன் என்வாயன்மெண்ட் ஃபிட் மாடல் பிஇ ஃபிட்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து ஹாரிசன் மற்றும் கப்லான் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய நிலை இருக்கிற பட்சத்துல அதோடைய மன அழுத்தம் எப்போ வரும்னா, மனிதனுடைய டிமாண்டுக்கும் மனிதனுடைய ரிசோர்ஸுக்கும் நடுவுல மிஸ்ஃபிட் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம உணர்வோம்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோடைய காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்திலிருந்தும் மனிதன் கிட்ட இந்த மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பொருட்கள், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சம்பந்தம் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவுல பேலன்ஸ் இல்லை, சமம் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம மன அழுத்தத்தை உணருவோங்கிறது தான் நபர் சுற்றுச்சூழல் பொருத்தல் மாதிரி, அதாவது பர்சன் என்வாயன்மெண்ட் ஃபிட் மாடல். இதுல ஒரு நபருக்கும் அவருடைய சுற்றுச்சூழலுக்கும் நடுவுல பேலன்ஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ் எப்ப உணர்றோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிமாண்ட், நம்மளுடைய தேவைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள், மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் நம்மளுடைய தேவைக்கும் நடுவுல பேலன்ஸ் இல்ல, சமம் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம மன அழுத்தத்தை உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது சைக்கோடைனமிக் கோட்பாடு, சைக்கோடைனமிக் தியரி. இந்த சைக்கோடைனமிக் தியரி கண்டிப்பா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் இதுல ரொம்ப முக்கியமான பங்களிப்பு கொடுத்திருக்காரு. சைக்கோடைனமிக் தியரியை பத்தியோ இல்ல சைக்கோஅனாலிட்டிக் கான்செப்ட் பத்தி பேசணும்னா அது ரொம்ப பெரிய கான்செப்ட். இந்த இடத்துல நம்ம இந்த ஆங்ஸைட்டியை பத்தி மட்டும் வச்சுப்போம். ஏன்னா ஆங்ஸைட்டி மன அழுத்தத்திற்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த மன அழுத்தத்துல ஆங்ஸைட்டி எப்படி முக்கியமான காரணமா இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் ஆங்ஸைட்டி பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. வகையான ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கு, ரியலிஸ்டிக், நியூரோட்டிக், மாரல் மற்றும் நிறைய வகையான ஆங்ஸைட்டி இருக்கு. இந்த இடத்துல 2 வகையான ஆங்ஸைட்டி நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்னு சிக்னல் ஆங்ஸைட்டி, மற்றொன்று ட்ராமேட்டிக் ஆங்ஸைட்டி. இந்த சிக்னல் ஆங்ஸைட்டி என்றால் என்னன்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டேஞ்சர், நம்ம கிட்ட ஒரு வெளிப்படையான ஒரு டேஞ்சர் இருக்கும், டேமேஜ் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் நடுவுல ஒரு எக்ஸ்டர்னல் டேஞ்சரை நம்ம உணர்வோம். அடுத்து ட்ராமேட்டிக் ஆங்ஸைட்டினா என்னன்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய ரிப்ரெஸ்ட் டிரைவ்ஸ் இருக்கும் இல்லையா, ரிப்ரெஸ்ட் என்றால் நம்ம அந்த விஷயங்களை அன்கான்சியஸ்ல போடுறதுக்கு முயற்சி செய்திருப்போம், அந்த விஷயங்களை ரிப்ரெஸ் பண்றதுக்கு முயற்சி செய்திருப்போம். இந்த ட்ராமேட்டிக் ஆங்ஸைட்டில என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்மளுடைய ரிப்ரெஸ்ட் டிரைவ்ஸ் வந்து நமக்கு ஒரு நமக்குள்ளேயே கொஞ்சம் எக்ரெசிவா மாறி இருக்கும். அதுதான் ட்ராமேட்டிக் ஆங்ஸைட்டி. இப்போ இந்த சிக்னல் ஆங்ஸைட்டி மற்றும் ட்ராமேட்டிக் ஆங்ஸைட்டி மன அழுத்தத்திற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத சைக்கோடைனமிக் கோட்பாடை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது ஜெனட்டிக். இதுல சொல்லியிருக்காங்க இல்லையா, அதிர்ச்சிகரமான கவலை, ட்ராமேட்டிக் ஆங்ஸைட்டி இருக்கும் பொழுது சைக்கோடைனமிக்ல மனநோய்கள் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. ட்ராமேட்டிக் ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது சைக்கோபேத்தாலஜியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, மனநோய் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, மனநோயின் வளர்ச்சியில் வழிவகுக்கும். அதுதான் ட்ராமேட்டிக் ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கும் பொழுது மனநோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷனல் தியரி, மரபியல் கோட்பாடு. அப்ப இதுல ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷனல்னு வரும்போது கண்டிப்பா இதுல நம்மளுடைய மரபியல் காரணம் இருக்கு இல்லையா, மரபியல் காரணம் இருக்குங்கிறத வச்சு, மரபியல் என்றால் நம்மளுடைய ஜீன், இந்த இடத்துல நம்ம ஜீனோடைப் மற்றும் ஃபீனோடைப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஜீனோடைப்க்கும் மற்றும் ஃபீனோடைப்க்கும் உள்ள என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஜீனோடைப் என்றால் நம்மளுடைய மரபணு, நம்மளுடைய ஜீன், அதுதான் ஜீனோடைப். உதாரணத்துக்கு தந்தை கிட்ட இருந்தோ தாய் கிட்ட இருந்தோ நம்ம வாங்கி இருக்கக்கூடிய ஜீன், நம்ம இன்ஹெரிட் பண்ணி இருக்கக்கூடிய மரபு அணுக்கள் தான் ஜீனோடைப். ஃபீனோடைப் என்றால் என்ன? ஃபீனோடைப் என்றால் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய, நம்ம இன்ஹெரிட் பண்ணி இருக்கக்கூடிய மரபு அணுக்கள் நம்மளுடைய உடல்ல எப்படி வெளிப்படுது. உதாரணத்துக்கு ஜீனோடைப்ல தந்தைக்கு வந்து ஒரு ஒரு கிரே கலர்ல ஐஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இல்ல ஒரு நீல நிற கண்கள் இருக்குன்னா, தந்தை கிட்ட அந்த ஜீன் வந்து குழந்தைக்கு வந்திருக்கிறது, அது ஜீனோடைப் ஆகும். மற்றும் அந்த குழந்தைக்கும் நீல நிற கண்கள் வெளிப்படுது இல்லையா, அந்த குழந்தையோட தோற்றத்துல பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல நீல நிற கண்கள் இருக்கும் பொழுது அது ஃபீனோடைப்னு குறிப்பிடுவோம். இதுதான் ஜீனோடைப் மற்றும் ஃபீனோடைப்.
அப்போ நிறைய நிறைய சமயங்கள்ல தாய் தந்தையர்கள் வந்து மன அழுத்தத்தை எப்படி எதிர்கொள்றாங்களோ அதே மாதிரி குழந்தைகளும் மன அழுத்தத்தை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ஃபைட் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்றாங்களா, ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்றாங்கங்கிறது அவர்களுடைய மரபணுக்கள்ல இருந்து குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததியர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கடைசி மாடல் டயத்திசிஸ் ஸ்ட்ரெஸ் மாடல். டயத்திசிஸ் அழுத்த மாதிரி. இந்த டயத்திசிஸ் ஸ்ட்ரெஸ் மாடல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நேச்சர் வர்சஸ் நர்ச்சருங்கிற கான்செப்ட் தான் இங்க இவங்க சொல்றாங்க. நேச்சர் என்றால் நம்மளுடைய ஜீன் மற்றும் நர்ச்சர் என்றால் நம்மளுடைய சுற்றுச்சூழல். நம்மளுடைய மரபு மற்றும் சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா இருக்கு எப்படி நம்ம மன அழுத்தத்தை ஃபேஸ் பண்றோங்கிறதுக்கு. அப்போ இதுல நம்மளுடைய ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் ரெண்டுமே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மன அழுத்தத்தை பங்களிக்கக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஸ்ட்ரெஸ். ஸோ மன அழுத்தத்துல பங்களிக்கக்கூடிய காரணிகள்ல முதல்ல முக்கியமான விஷயம் நம்ம என்னன்னு பார்ப்போம்னா டைப் ஏ பர்சனாலிட்டி. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் டைப் ஏ பர்சனாலிட்டியை பத்தி. டைப் ஏ மற்றும் டைப் பி பர்சனாலிட்டி இருப்பவர்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கும்னா, டைப் ஏ இருப்பவர்கள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, விஷயங்களை வந்து வேகமா செய்யணும்னு நினைப்பாங்க, அவர்களுக்கு இரிட்டபிலிட்டி அதிகமா இருக்கும். டைப் பி கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. இப்போ டைப் ஏ பர்சனாலிட்டி இருப்பவர்கள் மன அழுத்தத்தை ரொம்ப அதிகமா சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது ஹாஸ்டிலிட்டி. ஹாஸ்டிலிட்டி விரோதம் மற்றும் பர்ஃபெக்ஷனிசம், ஒரு வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறது, மற்றும் ப்ரோகாஸ்டினேஷன். ப்ரோகாஸ்டினேஷன் நம்ம பார்த்ததுதான், ஒரு வேலையை நம்ம அடிக்கடி தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பதுதான் ப்ரோகாஸ்டினேஷன். மற்றும் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ், நம்மளே நம்ம வந்து நமக்கு உதவி பண்ணிக்க முடியாது, உதவியின்மை, உதவியற்ற ஒரு நிலைதான் நம்மளுடைய லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். ஸோ முதல்ல இங்க டைப் ஏ வகை என்னன்னு நம்ம பார்த்தோம். டைப் ஏ வகைகள் இருப்பவர்கள் ரொம்ப அவசரப்படுவாங்க, அதிகமா வந்து வேலையை சீக்கிரமா செய்யணும்னு நினைப்பாங்க. இது டைப் ஏ பர்சனாலிட்டி இருப்பவர்கள். மற்றும் விரோதம் எப்படி ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னா, நம்ம மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா ஆங்கர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ரொம்ப அதிகமா கோவப்படுவோம் மற்றவர்களை நோக்கி. இது ஹாஸ்டிலிட்டின்னு குறிப்பிடுறோம். அடுத்து இதுல பார்க்கும்பொழுது பர்ஃபெக்ஷனிசம், விஷயத்த ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம செய்யணும், பரிபூரணமாக விஷயத்த செய்யணுங்கும் பொழுது நம்ம அந்த நேரத்துல கண்டிப்பா மன அழுத்தத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல அடுத்து பார்க்கறது ப்ரோகாஸ்டினேஷன். இந்த பர்ஃபெக்ஷனிசம்லயே இன்டர்னல் பர்ஃபெக்ஷனிசம் மற்றும் எக்ஸ்டர்னல் பர்ஃபெக்ஷனிசம், உள் பரிபூர்ணவாதம் மற்றும் வெளி பரிபூர்ணவாதம். இப்போ உள் பரிபூர்ணவாதம் என்றால் இன்டர்னல் பர்ஃபெக்ஷனிசம்ல நம்ம நமக்குள்ளேயே நான் என் இலக்கை அடைய வேண்டும், இதை விட சிறந்ததாக செயல்பட வேண்டும் நினைக்கும் பொழுதுதான் அது இன்டர்னல் பர்ஃபெக்ஷனிசமாக இருக்கிறது. வெளி சுற்றுச்சூழல் இருந்து வேறு யாராவது நம்மளை வந்து இன்னும் பர்ஃபெக்டா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும்னு ஒரு விதமான அழுத்தத்தை நமக்கு போடும் பொழுது நம்ம எக்ஸ்டர்னல் பர்ஃபெக்ஷனிசம் அந்த இடத்துல உபயோகிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அடுத்து தள்ளி போடுதல். தள்ளி போடுதலுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்ம மன அழுத்தம் தான். நம்ம மன அழுத்தத்துல இருக்கும் பொழுது நம்ம ஆசைப்பட்ட வேலைகளை செய்ய முடியாது. அப்ப அந்த வேலைகளை நம்ம தள்ளி போட்டு கொண்டே இருப்போம், ப்ரோகாஸ்டினேட் பண்ணி கொண்டே இருப்போம். இதுல அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்கறது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ல நம்மளே வந்து நம்மளால நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது, என்னால் முடியாது, என்னால் இயலாதுங்கிற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுதான் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு நம்ம குறிப்பிடுறோம். மற்றும் அடுத்த சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது சோசியல் சப்போர்ட் ரொம்ப அதிகமா குறைந்து விடுகிறது, சமூக ஆதரவு குறைந்து விடுகிறது, மற்றும் நம்மளே கடினமானவர்களாக நம்ம மாறி விடுறோம். சவால்களை வந்து சந்திப்பதற்கும் மற்றும் அதை எதிர்கொள்வதற்கும் நம்ம ரொம்ப கடினமானவர்களா மாறிவிடுறோம். மற்றும் நம்மளுடைய கலாச்சாரமும் எப்படி நம்ம ஒரு அழுத்தமான சூழ்நிலையை எப்படி நம்ம எதிர்கொள்றோங்கிறத நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் நமக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. சில கலாச்சாரங்கள்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு மன அழுத்தம் வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்வதற்கான சில நிறைய வகைகள் இருக்கிறது. பட் சில கலாச்சாரங்கள்ல அந்த மாதிரி இல்லை. அப்போ கலாச்சாரம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதையும் சொல்லி கொடுக்குது. நம்மளுடைய மன அழுத்தம் வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய வேலை செய்வது, நம்மளுடைய ஆற்றலை கண்டிப்பா மாற்றுகிறது. மற்றும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து அது எஃபெக்ட் பண்ணுது. மற்றும் நம்மளுடைய பிசியாலஜிக்கல், நம்மளுடைய
உடல்லையும் நம்ம அது நிறைய மாற்றத்தை கொண்டு வருது. நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பிரச்சனைகள், இந்த எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியதுல மன அழுத்தத்தின் விளைவுகள்ல ஆரோக்கியத்துல மாற்றங்கள் வருகிறது. மற்றும் நம்மளுடைய உற்பத்தியில நம்ம வேலை செய்யக்கூடியதுல இந்த காரணமாக இருக்கிறது, எஃபெக்டா இருக்குது. மற்றும் மற்றவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை வந்து அது பாதிக்கிறது. இப்போ நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இந்த வரைபடத்துல இருக்கிற மாதிரி இந்த 3 விஷயங்களையுமே மன அழுத்தம் பாதிக்கிறது. கடைசியா இதுல வந்து என்ன மாதிரியான விளைவுகள் வருதுங்கிறதையும் நம்ம கவனத்துல வைக்கணும். ஹெல்த், ரிலேஷன்ஷிப் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸோடைய அடுத்த பிளாக் 2ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.